ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பொங்கலும் செய்யலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்க, சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு அரிசியும் சேர்த்துடலாம். அதோட ஒரு 50 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். மூணும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் ஊறி வரட்டும். தட்டுப்பட்டு மூடிடலாம். 2 மணி நேரம் ஊறி வரட்டும். நல்லா பண்ணி பார்க்கலாம். 2 ஹவர் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஊறி வந்துடுச்சு. இதை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள் எப்படி ஊறி வந்துடுச்சு பாருங்கள். ஊறிடுச்சு பாருங்கள். அது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தாங்க இது நல்லாயிருக்கும். இப்படி எடுத்துக்கணும். ரொம்ப மசி எடுக்கக்கூடாது. வேறு பவுலில் மாற்றிக்கலாம். முழு தேங்காய் ஒன்று எடுத்துருக்கு. இதை உடச்சி திருவி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே போட்டு திருவண்ண மாதிரி எடுத்துக்கலாம். தேங்காவை திருவி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜார்லேயே போட்டு தேங்காவை போட்டுக்கலாம். மிளகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம் இது தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு. பொரிஞ்சு வந்ததும் மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா தகுந்து வரணும். அந்த பச்சை மிளகா கலரே சேஞ்ச் ஆகணும். அப்போ தாங்க அதோடைய காரம் எல்லாம் எண்ணெயில் போயிடும். நம்ம மிளகா சாப்பிட்டோம்னா கூட காரம் இருக்காது. நல்லா வதங்கி வரணும் அந்த பச்சை மிளகாலாம். மிளகும் போட்டிருக்கேன். இதில் மிளகு பொரியுது பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
எல்லாம் ஒன்று போல் கலந்து விடணும். நல்லா கலக்கணும். ஆப்போசிட் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் சாஃப்டாக இருக்குங்க பொங்கலும் செய்யும்போது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. தோசைக்கல் போட்டுக்கலாம். நல்லா சூடாகட்டும். தவா சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி போடலாம். அப்படியே வேகட்டுங்க. பாருங்கள் இப்படி வந்துருக்கு. பொங்கலும் கார சட்னிங்க இதுக்கு சைடிஷு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.